நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை வண்டலூர்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்ருக்கேன். இங்கே நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டில் எக்ஸ்டீரியர் பிளாஸ்டரிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஆர்கிடெக்டோட கொலாபரேஷனில் ஒர்க் ஆகிற ப்ராஜெக்ட். இதோட எக்ஸ்டர்னல் விஷயங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம். ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு கார்னர் பிளாட். இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. ஸோ இங்கே பிளான் நல்லா பண்ணிட்டால் நல்ல வெளிச்சம், காற்றோட்டம் வீட்டுக்கு ரொம்ப அற்புதமாக கிடைக்கும். இந்த ப்ராஜெக்டுடைய எக்ஸ்டர்னல் வியூ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதில் உள்ள படிக்கட்டு அது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கிறதையும் நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டில்ட் ப்ளஸ் 3 floors ஆக்சுவலி. இது ஸ்டில்ட் லெவல், இதுக்கு மேலே 1, 2, 3 லெவல். இதுக்கு மேலே நமக்கு லிஃப்ட் ரூம் அண்ட் டேங்க்ஸ் இதெல்லாம் இங்கே இந்த லெவலில் வருது. ஒரு வீட்டோட அந்த முழுமையான தன்மை எப்படி வரணும், அந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அது பிளான் பண்ணக்கூடிய அந்த பார்வையில் தான் இருக்குது. பொதுவாக வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து அந்த ஒர்க்கை எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து ஆக்சுவலாக இந்த டொமைன் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வீடு அப்படிங்கிறது வீட்டுக்கு உள்ள நம்மளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எப்படி அந்த இட வசதி இருக்குது, பரப்பளவில், கொள்ளளவில், உயரம் அந்த அளவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, ப்ளஸ் வெளிப்புறத்துலேருந்து பார்க்கும்போது அந்த வீடு பார்வைக்கு எப்படி இருக்குது, மெயின்டெனன்ஸ் விஷயங்களில் திரும்ப திரும்ப தொல்லை தராத அளவுக்கு அதில் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கா, அப்புறம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே மெயினாக வெளிச்சம், சூரிய ஒளி, தென் வந்து காற்றோட்டம், இதெல்லாம் எந்த அளவுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பல கூறுகளை வந்து நம்ம யோசிக்கணும். நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பெரிய வீடு கட்டுறோம் அப்படிங்கிறதுல வந்து பெரிய விஷயம் இல்லை. அதை திறம்பட சரியாக வடிவமைச்சு அதற்குரிய தொழில்நுட்ப விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி டெக்னிக்கலாக கரெக்டாக ஒரு பில்டிங்கை உருவாக்குறதுல தான் அந்த தன்மை இருக்குது. ஸோ வீடோடைய அளவு எவ்வளோ பெருசு சின்னது அப்படிங்கிறதுல சிறப்பு இல்லை. அது நம்மளுடைய தேவையை எந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணுது, ப்ளஸ் அந்த வீடு அது வந்து எப்படி தரக்கட்டுப்பாடு முறைகளில் எப்படி சிறப்பாக வருது, அதையும் தாண்டி அந்த வீடு நம்மளுடைய வாழ்க்கையுடைய கனவுகளை நம்ம நிறைவேற்ற இடமாகவும் நம்ம குடும்பம் அடுத்தடுத்த தலைமுறைகளோட நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாகவும் அது நம்ம கூட மாறுது, தொடர்ந்து இருக்குது. ஸோ அதுக்கு உரிய நண்பர்களை வந்து நம்ம தொடர்பு கொண்டு நம்ம வீடை வடிவமைக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த வீடு அப்படி நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. ஒரு வீடு நல்லா வர்றது வெறுமனே அந்த வீடு கட்டுறவங்களுடைய திறன் மட்டும் கிடையாது, அதை வடிவமைக்கிறவங்களுடைய நோக்கம் மட்டும் கிடையாது, அந்த வீட்டு உரிமையாளருடைய எண்ண ஓட்டம், மனசு, அது வந்து ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்குங்கிறத என்னுடைய அனுபவத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுடைய எண்ணம் சிறப்பாக இருக்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் வீடு ரொம்ப அற்புதமாக மலரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கனவு காண்ற உங்கள் வீடு, இப்போ நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்க உங்கள் வீடு ரொம்ப சிறப்பாக வர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயம் பேசலாம்.